ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम्. இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மனிதர்கள் செயல் புரிய வேண்டிய விதத்தை குறித்து விளக்குகின்றார். நாம் எல்லோரும் இடைவிடாது செயல் புரிந்து கொண்டே இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் ஒரு க்ஷணமும் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் இந்த உலகத்தில் செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல்களின் மூலமாக எவ்வாறு தன்னுடைய தன்மையை தன்னுடைய பண்புகளை உயர்த்தி கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ மற்றவையெல்லாம் செயல்களை மட்டுமே செய்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும் இந்த செயல்களை ஒரு படியாக ஒரு ஏணியாக வைத்துக்கொண்டு அந்த செயல்களின் மூலமாகவே உயர்ந்த நிலையை அடையலாம். தத்தம் செயல்கள் மூலமாகவே ஒரு மனிதன் இறைநிலையை கூட அடைந்து விடலாம் என்பதால் செயல்களை குறித்து குறைவாக மதிப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார். யார் யாருக்கு எந்தெந்த செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்தந்த செயல்களை அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையுடனும் பொறுப்புடனும் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை சரிவர செய்வதன் மூலமாகத்தான் தன்னுடைய சுய மரியாதையை கூட அவன் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். அதனால் தான் சொல்லும்போது நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோய கர்மணக ஷரீர யாத்ரா பிச்சத்தே ந பிரசித்தியேத் அக்கர்மணக. ஆகவே அர்ஜுனா, உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் நேற்று விளக்கமாக பார்த்தோம். அது எப்படிப்பட்ட கர்மங்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் உயர்ந்ததாக இருந்தாலும் சாதாரணமான கர்மங்களாக இருந்தாலும் கூட அவற்றை நாம் சரிவர செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதான் நியதம் குரு கர்மத்துவம். இப்போ பொதுவாக நம்முடைய மறைநூல்களில் நியத்த கர்மங்கள் என்றால் அதற்கு ஒரு பட்டியல் சொல்வார்கள். இப்போ நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள், காமிய கர்மம், நிஷித்த கர்மம், பிராயஷ்சித்த கர்மம்னு இதெல்லாம் கேட்ட உடனே டயர்டாயிடும் நமக்கு. ஸோ இப்படி ஒரு பெரிய பட்டியலெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நித்திய கர்மங்கள் அப்படின்னு இருக்கின்றது. இதை நாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா முதல்ல நாம் என்ன சொல்லுவோம், நமக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் பகவான் புரிந்து வைத்து கொண்டு தான் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் எதுவாக இருந்தாலும்
அதை நித்திய கர்மமாக நினைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்கின்றார். இப்போ நித்திய கர்மங்கள்னா இப்போ ஔவையாரே ரொம்ப எளிமையாக சொல்றார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அது நித்திய கர்மம் தானே. ஒவ்வொரு மனிதர்களும் தினமும் இடைவிடாத ஏதாவது ஒரு நல்ல நூல்களை, மறை நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும் அப்படின்னு. தாய் தந்தையர்களை வணங்க வேண்டும், ஆலயம் சென்று இறைவனை வணங்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரணமான அடிப்படை பண்புகள் கூட நித்திய கர்மங்களில் வருகின்றது. இப்போ சைவ சித்தாந்தங்களில் எடுத்தால் கூட சரியை, கிரியை, யோகம், ஞானம், அங்கே கூட இந்த சரியை, கிரியை இதெல்லாம் நித்திய கர்மங்களை குறித்து சொல்கின்றார்கள். நைமித்திய கர்மங்கள் என்பது அக்கேஷனல் டியூட்டிஸ். இப்போ இம்மாதிரியான இந்த கீதை வேள்விகள் எல்லாம் நித்தியம் நடக்கக்கூடியது இல்லை. அப்புறம் ஒரு லோக சங்கிரகத்திற்காக, லோகத்தினுடைய நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய யஜ்ஞங்கள், யாகங்கள், இம்மாதிரியான கர்மங்கள் எல்லாம் இப்போ வேதங்களில் இஷ்டா பூர்த்தம்னெல்லாம் சொல்வார்கள். அவையெல்லாம் நைமித்திய கர்மங்கள். இப்படி இதெல்லாம் சேர்ந்த கர்த்தவிய கர்மம் ஆயிடும். மனிதன் செய்ய வேண்டிய கர்மங்களை அவன் சரிவர செய்ய வேண்டும். ஏன்னா ஷரீர யாத்திரைக்கு கூட இதை செய்ய வேண்டும் என்று. அப்போ சில நேரங்களில் என்ன ஆகும், ஒரு கேள்வி என்ன எழும் என்றால், இப்போ செய்யக்கூடிய கர்மங்களையே நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால், அது அன்றாடம் செய்யக்கூடிய கர்மங்களாக இருந்தாலும், நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ நாம் ஏதோ ஒரு கர்மங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எங்காவது ஒரு இடத்தில் நமக்கு என்ன நேரும் என்றால், we may get tired or we may get bored also. அதே கர்மங்களை திருப்பி திருப்பி செய்ய வேண்டியதாக இருக்குன்னு மனிதர்களுக்கு என்ன வரலாம், ஒரு கர்மங்களை குறித்து ஒரு சோர்வு வரலாம், ஒரு களைப்பு என்பது ஏற்படலாம். எப்பொழுதும் ஒரே மாதிரியாக ஒரு துடிப்போடு 365 நாட்கள் 24 மணி நேரம் கர்மங்களை செய்வதுங்கிறது எல்லோருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் சின்ன ஒரு அலுப்பு கூட தட்டலாம். சில நேரம் நினைப்போம், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டே இருக்கின்றேன், பட் நோபடி அப்ரிஷியேட்ஸ் மீ அப்படின்னு, ஐ எம் ஜஸ்ட் லாகிங் அப்படி, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு காரியங்களை செய்கிறேன், யாரும் பாராட்டுவது கிடையாதுன்னு இம்மாதிரியான மனச்சோர்வுகள் எல்லாம் கூட வரலாம். பகவான் சொல்கிறார், இதெல்லாம் மனதிற்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு இயல்புகள். அப்போ பொதுவாக பகவான் என்ன சொல்கிறார், அன்றாடம் செய்யக்கூடிய கர்மங்களை கூட அப்படி இன்னும் ஏதாவது ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து கொண்டு, இப்போ நாம் செய்கிறோம் கர்மங்களை எல்லாம், ஆனால் அந்த லட்சியங்களோடு நாம் செய்யும் பொழுது என்னாகின்றது, நமக்கு ஒரு விதமான சோர்வை அது கொடுத்து விடுகின்றது. சோர்வில்லாமல் இன்னும் ஒரு உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, ஆர்வம் குன்றாமல் செய்ய வேண்டும் என்றால், யூ மஸ்ட் செட் எ ஹையர் ஐடியல் ஃபார் யுவர் செல்ஃப். இன்னும் உன்னுடைய லட்சியங்களை, உன்னுடைய நோக்கங்களை, யாருக்காக நாம் கர்மங்களை செய்கின்றோமோ அது நம்முடைய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நிறைவு செய்யும். இப்போ சாதாரணமாக நமக்காக கர்மங்களை செய்கின்றோம், நம்முடைய குடும்பங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செய்கின்றோம், ஏதோ குழந்தைகளுக்காக செய்கின்றோம். இப்படியே செய்து கொண்டிருக்கும் பொழுது சம்வேர் அது நம்மளுடைய குழந்தையாகவே இருக்கட்டும், தாயாகவே இருக்கட்டும், தந்தைகளாகவே இருக்கட்டும், சம்வேர் வி கெட் டிசப்பாயிண்டட், வி ஜஸ்ட் கெட் டிஸ்இன்ட்ரெஸ்டட். அது எவ்வளவு நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் இது மனதிற்கு நேரக்கூடிய ஒரு இயல்புங்கிறது, இதையெல்லாம் பகவான் தெரிந்து வைத்திருக்கின்றார். அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த கர்மங்களை நீ செய்யும் பொழுது யாருக்காக கர்மங்களை செய்கின்றோம் என்பது, இன்னும் கர்மங்களை ஒரு மேலான நோக்கத்திற்காக நாம் செய்தோம் என்றால், கர்மங்களை அங்கே அர்ப்பணித்தோம் என்றால், அந்த நோக்கமோ லட்சியமோ யாருக்காக செய்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு சோர்வு வராது. இப்போ எங்களை மாதிரி சன்னியாசிகளை கேட்டார்கள்னா, நீங்கள் யாருக்காக இவ்வளோ கர்மங்களை செய்கின்றீர்கள், நித்தியம் கீதை பேசணுமா படிக்கணுமான்னு எங்கேயோ ஒரு சோர்வு வரலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த கர்மங்களை செய்யும் பொழுது என்னுடைய குருநாதர் இப்படித்தான் கர்மங்களை கடைசி வரைக்கும் உற்சாகம் குன்றாமல், எதையும் எதிர்பார்க்காமல், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும்னு, அவர்களுக்கும் எவ்வளவோ உடல் உபாதைகள் எல்லாம் இருந்திருந்தாலும், எவ்வளவோ அசௌகரியங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும், ஜஸ்ட் இமேஜின், ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கு எழுந்து அப்படி அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்கள், அவர்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை எல்லாம் வழங்கி, காலையில் உபனிஷத், மத்தியானமானால் திருப்பி ஒரு பகவத்கீதை. இன்றைக்கு சின்மய ஆம்பிஷன் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகத்தையும் ஒரு தனி மனிதர்
இத்தனை மனிதர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு தானும் உற்சாகமாக இந்த காரியங்களை ஒருவர் கடைசி வரை செய்திருக்கிறார். அவரே செய்திருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எம்மாத்திரம் அப்படி. அப்போ நான் எப்படி இந்த காரியங்களெல்லாம் நான் செய்யக்கூடியதான் பெருமையாக சொல்ல முடியும்? அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யும் பொழுது அதை எனக்காக செய்யாமல், என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய திருப்திக்காக மட்டும் செய்யாமல், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தையும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய குருநாதரை நினைத்து கொண்டு என்னுடைய குருநாதருக்காக நான் அர்ப்பணம் செய்து அந்த கர்மங்களை செய்தால் எனக்கு என்ன வராது அப்படின்னா அந்த சோர்வு என்பது வராது அப்படி. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வராது அப்படி. அப்போ இங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு லாபத்திற்காக கர்மங்களை செய்வதில்லை. அந்த கர்மங்களை செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம்? எப்பொழுதும் மனதில் நாம் குருவை நினைத்து கொண்டே இருக்கின்றோம். நாமெல்லாம் இங்கே இவ்வளோ சௌரியமாக உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை எல்லாம் பாருங்கள் அப்படின்னு. யாரும் சம்பளத்திற்காக வேலை செய்கின்றார்கள் சொல்ல முடியாது. சம்பளத்திற்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. எவ்வளவு அசௌகரியங்களுக்கு நடுவில் உயிருக்கு உத்தரவாதம் கூட கிடையாது. இப்போ நாங்கள்லாம் போகும்பொழுது, நிறைய இடங்களில் போகும்பொழுது இந்த இராணுவ வீரர்களோடெல்லாம் பேசுவோம். பேசி பழகும் பொழுது தான் தெரியும், எங்கேயுமே அவர்களுக்கு ஒரு சலிப்போ ஒரு சோர்வோ வீட்டிற்கு செல்ல வேண்டும்ங்கிற கூட எண்ணம் கூட இருக்காது. அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு ஊதியத்திற்காக காரியங்களை செய்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும் என்றால், இந்த காரியத்தை நான் நம்முடைய தேசத்திற்காக செய்கின்றோங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அவர்களிடத்தில் இருக்கும். இதை நேரிலேயே பார்த்துருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கெல்லாம் 2 நாள் கூட நம்மளால் இருக்கவே முடியாது, உணவே கூட கிடைக்காது அப்படி. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலும் கூட ஒரு சோர்வில்லாமல் ஒரு உற்சாகத்தோடு செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு மாதம் ஒரு வருமானம் கிடைக்கின்றது என்கின்ற ஊதியத்திற்காக மட்டுமே செய்தார்கள் என்றால் அவ்வளவு உற்சாகத்தையோ ஊக்கத்தையோ பார்க்க முடியாது. அப்போ அதையும் தாண்டி என்ன இருக்கின்றது? அவர்களுக்கு எது மேல் பற்று இருக்கின்றது அப்படின்னா தேசப்பற்று அப்படின்னு ஒன்று இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு 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 லட்சியத்தை வைத்து கொண்டு வேண்டும், இல்லைன்னா ஒரு லட்சிய புருஷரை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ சுவாமிஜி ஏன் அப்படி உற்சாகமாக காரியங்களை செய்தார்கள்? அவர் என்ன சொல்வார்? எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் இருந்து எல்லோரும் எத்தனையோ மகான்கள், ஆதிசங்கரர், ஆச்சாரியார் அப்படி 32 வயது தான் அப்படின்னு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்களை கேட்டால் எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் இப்படி எதையும் எதிர்பாராமல் உற்சாகமாக செய்தார்கள் அப்படி. அதனால் எப்பொழுதெல்லாம் நாம் கர்மத்தை செய்யும் பொழுது நமக்கு இது எவ்வளோ நாள் இவ்வளவு செய்கிறது, ஒரு சோர்வு வந்தால், ஒரு களைப்பு வந்தால், நாம் யாருக்காக கர்மங்களை செய்கின்றோம்? நாம் கர்மங்களை செய்பவர்களே ரொம்ப சாதாரணமானவர்களாக இருந்தால், ஒரு ஊக்கத்தையோ உற்சாகத்தையோ கொடுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிடும்? நமக்கே ஒரு சோர்வு என்பது வந்துவிடும். இப்போ நான் மட்டும் தனியாக உட்கார்ந்து 1.5 மணி நேரம் பேசணுன்னா ஊக்கம் இருக்காது, ஒரு உற்சாகம் இருக்காது. அதை இத்தனை பேரை எதிர்க்க பார்க்கும் பொழுது என்ன ஆகின்றது அப்படி, இத்தனை பேரை வைத்து கொண்டு பேசுகின்றோம் என்று எண்ணும் பொழுது இன்னும் என்ன ஆகும்? உள்ளே ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் என்பது வரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அப்படி அர்ஜுனா, நீ செய்யக்கூடிய இந்த யுத்தமானது இது கூட நியத கர்மம். நீ ஏதோ உன்னுடைய சுற்றத்தார்களுக்காக என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்யக்கூடிய இந்த கர்மம் ராஜ்யத்தை ஆள்வதற்காக மட்டுமில்லை, இவர்களையெல்லாம் வென்று ஏதோ ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காக கிடையாது, ராஜ்ய போகத்திற்காக கிடையாது. நீ செய்யக்கூடிய இந்த யுத்தமானது தர்மத்திற்காக. அந்த தர்மம் என்பது ஈஸ்வரனுக்கு மிகவும் பிடித்தது. ஆகவே நீ காரியங்களை செய்யும் பொழுது நீ யாருக்காக செய்கின்றாய் என்பதை நினைத்து கொள்ளும். ஒரு இடத்துல சொல்ல என் பொருட்டு செய்யின்னு சொல்லிடுறாரு. நானே செய்யலையா? பகவானே சொல்கிறார், எனக்கு இப்போ அடுத்து சொல்ல போகிறார், உலகங்களிலும் எனக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அப்படி இட் இஸ் செட் ஹி லிவ்ட் ஃபார் 126 இயர்ஸ். சில இடங்களில் 112 இருக்கின்றது, சில இடங்களில் 126 வருடங்கள். எங்கேயாவது ஓய்வு எடுத்திருக்கின்றாரா? அப்படி கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் அவதார புருஷர்களாக இருந்தாலும், அவர் ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, இறுதி வரை கிருஷ்ணருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். இறுதி வரை ஓய்வே கிடையாது, இறுதி வரை இல்லை. அவ்வளவு உழைத்திருக்கின்றார்கள். அவ்வளவு உழைப்பிற்கு நடுவிலும் சற்றும் புன்னகை மாறாத ஒரு முகம், அது எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு கர்மங்களுக்கு, செயல்களுக்கு நடுவில் அந்த கிருஷ்ணருடைய முகத்தை பாருங்கள். அப்படி
இத்தனை கர்மங்களை செய்த எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது? எப்பொழுதும் ஒரு அங்கே கூட யுத்த களத்தில் வரும்பொழுது கூட பார்த்தோம், பிரகசன்னிவ பாரத தான். எப்பொழுதும் ஒரு மலர்ந்த ஒரு முகம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ நம்மளை எடுத்தாருன்னு சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே என்ன பாடு, கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிங்கன்னு. ஒரு சாதாரண கர்மங்களை கூட சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மலர்ந்த முகத்தோடு ஒரு உற்சாகத்தோடு நம்மால் செய்ய முடியும். சம்டைம் we become so unnecessarily, we become very serious about everything. Sincerity is different. Seriousness is totally different. We have to be more sincere. அப்போ எல்லாவற்றிலும் அப்போ கிருஷ்ணர் ஏன் செய்யணும் இவ்வளோ கர்மங்களை? அவருக்கு என்ன, அவரோட்டு படுத்திருந்த காலமுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார்களா இல்லையா? அவர் படுத்திருந்திருக்கலாம். அப்படி there was no need for him to take birth. நமக்கெல்லாம் முன்னுதாரணம் இத்தனை பேர் இந்த உலகத்தில் இந்த சனாதன தர்மத்தை நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய கலாச்சாரத்திற்காக எத்தனை பேர் எதையும் எதிர்பார்க்காமல், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தெரிந்த பெயர்களெல்லாம் ரொம்ப குறைவு. எத்தனையோ பேர் அடையாளமே தெரியாதவர்கள், எத்தனையோ பேர் இந்த தேசத்திற்காக, இந்த கலாச்சாரத்திற்காக, இவற்றிற்கெல்லாம் எவ்வளவு உற்சாகமாக எதையும் எதிர்பார்க்காமல். அதுதான் ஆச்சரியம். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே நம்ம என்ன கேட்குறேன், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. முதலிலே எனக்கு என்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெளிவாக இருந்தால்தான் அந்த காரியத்திலேயே நாம் இறங்குகின்றோம் அப்படின்னு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார், அர்ஜுனா, உனக்கு உற்சாகம் குறைந்ததற்கு காரணம், உனக்கு சோர்வு ஏற்பட்டதற்கு காரணம், உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் காரணம், நீ ஏதோ இந்த யுத்தத்தை உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, வெறும் லாஜ்ய லாபத்திற்காக நீ செய்கின்றாய் என்கின்ற எண்ணம். முதலில் அதை நீ விட்டு விடு. அதை தான் சொல்ல, கிளைபியம் ஆஸ்மகம பார்த்தன்னு சொன்னார். உனக்கு எங்கிருந்து இந்த கீழான சோர்வு வந்தது? See, we are meant to do something greater work. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு உயர்ந்த செயல்களை செய்வதற்காக ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இதுதான் அடுத்த ஸ்லோகத்திற்கு இன்ட்ரோடக்ஷனே. அப்படி அப்போ மனிதர்களை எப்பொழுது கர்மமானது பந்தப்படுத்துகின்றது? ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன பயம்னா, கர்மம் என்றாலே அது பந்தப்படுத்தும் என்று அர்ஜுனன் நினைத்து கொண்டே இருக்கின்றான். பகவான் சொல்றார், பந்தப்படுத்தும். எந்தெந்த கர்மங்கள் பந்தப்படுத்தும்? ஒரு மனிதன் காமியமாக செய்தான் என்றால், தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தால் அப்படி காமிய கர்மங்கள் அவனை பந்தப்படுத்தலாம். இல்லைன்னா நிஷித்த கர்மங்கள், எது செய்யக்கூடாததோ, எது நமக்கு விதிக்கப்படாததோ அல்லது விலக்கப்பட்ட கர்மங்கள் என்னெல்லாம் இருக்கின்றதோ, மனிதனாக செய்யக்கூடாத கர்மங்கள், விலக்கப்பட்ட கர்மங்களை செய்தால் அந்த கர்மங்கள் பந்தப்படுத்தும். ஆனால் எல்லா கர்மங்களும் பந்தப்படுத்தும் சொல்லலை. அப்படி அப்போ சில கர்மங்கள் இருக்கின்றது, அந்த கர்மங்களை நீ செய்தால் அது உன்னை பந்தப்படுத்தாது. கர்மம் செய்வதை காட்டிலும் கர்மம் செய்பவன் எந்த நோக்கத்தோடு அந்த கர்மத்தை செய்கின்றான்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால், அதில் சுயநலம் இல்லாமல் இருந்தால், நீ செய்யக்கூடிய கர்மம் உன்னை பந்தப்படுத்தாது. அதற்கு அந்த கர்மம் பந்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும்? நானே சொல்கிறேன், பகவானே சொல்கிறார். இப்போ இதை வேறு யார் சொல்ல முடியும் அப்படின்னு? ஏன்னா படைத்தவர் ஈஸ்வரன் என்று சொல்ற, கர்மங்களை செய்யுங்கள், இந்த மனப்பாங்கோடு செய்யுங்கள். இப்படி நீங்கள் கர்மங்களை செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய கர்மமும் அதிலும் ஒரு மனம் இருக்கும். There will be a fragrance in whatever you do. Not only in the actions which you perform. கர்மங்கள் நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் மட்டுமில்லை, கர்மம் செய்பவனிடத்திலும் என்ன இருக்கும்? ஒரு நறுமணம் இருக்கும். சுவாமிஜியின் இடத்தில் கேட்டார்கள், வாட் இஸ் கல்ச்சர்னு கேட்டார்கள், எது கலாச்சாரம்னு கேட்டார்கள். ரொம்ப அழகாக அவர் எல்லாம் ஒரு வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்வார். இட் இஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் தி பர்சனாலிட்டின்னு சொன்னார். ஒரு மனிதர்களிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல மனம். ஆனால் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த காரியத்தை செய்கிறோம் என்றால், அந்த செய்யக்கூடிய காரியத்திலும் ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும், செய்பவரிடத்திலும் என்ன இருக்க வேண்டும். அதனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தாலே உற்சாகமாக இருக்க வேண்டும். சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், சில்ட்ரன் டோன்ட் கெட் இன்ஸ்பயர்டு பை அஸ் அப்படின்னு. தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் இன்ஸ்பைரிங் பேரண்ட், அவ்வளோதான். அவர்கள் நம்மளை பார்த்து உற்சாகம் ஊக்கம் அடைகின்ற அளவிற்கு என்ன இருக்க வேண்டும், அவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ கிருஷ்ணரே சோர்ந்து போயிட்டாருன்னா, அப்படியே மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணருக்கு கூட சோர்வு வருகின்றது. அப்படி
இன்னும் நீங்கள் கடவுள்னா உடனே களைப்பு வராது, சோர்வு வராது இல்லை. ஒரு தடவை அவரே தளர்ந்து போகிறாரு. மகாபாரதத்தில் ஒரு பெரிய விவாதமே இருக்கின்றது அப்படி. ஏன்னா கடைசியில் எல்லார் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அவர் வீட்லேயும் இருக்கின்றது. கடைசியில் அவருடைய யாதவ குலத்தில் இருப்பவர்கள், அவருடைய குலத்திலேயே, கிருஷ்ணருடைய குலத்திலே அவருடைய குழந்தைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, கிருஷ்ணர் சொல்கிறது யாருமே கேட்குது. நாரதர் இடத்தில் போய் தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்கின்றார். நாரதர் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றார். இப்படியெல்லாம் மகாபாரதத்திலும் இருக்கின்றது. ஆனால் எங்குமே இறுதி வரை தான் கர்மம் செய்ய மாட்டேன்னு கிருஷ்ணர் சொன்னதே இல்லையே. அப்படின்னு அவருக்கு முன்னுதாரணம், அவர் தன்னையே முன்னுதாரணமாக வைத்துக் கொள்கின்றார். இப்போ நமக்கெல்லாம் கூட யாராவது ஒருவரே முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா? நம்மை நாமே ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் அது செய்பவருக்கும் அவர் செய்யக்கூடிய காரியத்திற்கும் எந்த இடத்தில் செய்யப்படுகின்றதோ அப்படி எல்லா இடங்களிலும் என்னாகும்? அவர்கள் செய்யக்கூடிய செயலினுடைய நறுமானமானது இருக்கும். இன்றைக்கு சுவாமிஜியெல்லாம் விட்டு சென்றிருக்கின்றார்களே அப்படி. இன்றைக்கும் என்ன இருக்கின்றது? எவ்வளோ அற்புதமான கர்மங்கள். இட் இஸ் ஸோ ஃப்ரேக்ரண்ட். இன்றைக்கும் ஒரு மனம் பரப்பக்கூடிய கர்மங்களா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி நாம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய சக்திக்கு தக்கவாறு நாம் கர்மங்களை செய்ய முடியும். எப்படி செய்ய வேண்டும் அதை தான் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. இது கர்மயோகத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். பார், 9வது ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. ஆக்சுவலி இன்னும் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக சொல்லணும். இது இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர, அது எவ்வளோ சொல்கிறார் பார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. இதை நான் படிக்கும் பொழுது கிருஷ்ணர் அதை வேட்டியை மடித்து கட்டிட்டு சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி தெய்வம் மடிதற்று தான் முந்தூரும்னு வள்ளுவருடைய குரலே இருக்கின்றது. குடி செய்வல் என்ற ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தூருமாம். யாரொருவன் தன்னுடைய குடும்பத்தையும் சரி, தான் சார்ந்திருக்கக்கூடிய குலத்தையும் சரி, தேசத்தையும் சரி உயர்த்த வேண்டும்னு தனி மனிதனாக ஒருவன் இறங்கிவிட்டால் அவனுக்கு முன்னாடி வேட்டியை மடித்து கட்டிட்டு யார் போவார்னு? கடவுள் போகும்னு இப்படி ஒரு திருக்குறளே இருக்கின்றது. அப்படி அவர் எவ்வளோ உற்சா. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தங்க ததர்த்தம் கர்ம கௌந்தே. நம்ம படிக்கும்போது யஜ்ஞா அதை எவ்வளோ இழுக்க முடியுமோ அது எவ்வளோ சில ஸ்லோகங்களை படிக்கும்போது முக்த சங்க சமாச்சரன்னு உபதேசங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காரு. முக்த சங்க, ஜஸ்ட் லிபரேட் யுவர் ஃப்ரீ யுவர் செல்ஃப். கர்மங்களை செய்யும் பொழுது சுதந்திரமாக கர்மங்களை முக்த சங்கன் என்ற சந்தோஷமாக செய்யட்டும். ஏன்னா இன்றைக்கி அதே தானே, இன்றைக்கி அதே கர்மத்தை தானே செய்யணுன்ட்டு அப்படி இல்லை. அப்படி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று வாழ்வீர்னு சொல்வார். அப்படி எவ்ரி மூமெண்ட் இஸ் ஸோ நியூ. அப்படி ஆனால் நாம் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நிகழ்காலத்திலேயே இருப்பதற்கு முதலில் பழகி கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திலே இருக்கணும். நாம் என்னாருது உடனே எங்கே நம்மளுடைய நிகழ்காலம் பெரும்பாலும் என்னாருது உடனே கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலங்கள் அந்த நிகழ்காலத்தை சிதைத்து விடுகின்றது. அதனால தான் உற்சாகங்கள் எல்லாம் போய் விடுகின்றது. இந்த க்ஷணம் இருந்தவொன்னு என்ன இருக்கணும்? இந்த க்ஷணம் சத்தியம். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது இவ்வளோதான் அப்படி இருக்கணும் வேண்டும். அப்போ உற்சாகத்தோடு இருக்கலாம். இவ்வளோ நல்ல ஸ்லோகம் பார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக. பகவான் சொல்ற அயம் லோக கர்மபந்தனக. அப்படி இந்த லோகம் என்பது, இந்த லோகத்தில் மனிதர்களை, ஜீவன்களை செயல் என்பது பந்தப்படுத்தும். ஒன்றா ஒரு செயலானது இன்பத்தை கொடுக்கும், இல்லைன்னா என்னாகும்? துன்பத்தை கொடுக்கும். யார் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி நோபடி இஸ் எபவ் கர்ம.
கர்மத்தை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது. அது மனிதனை பந்திக்கும். ஆனால் எந்த கர்மங்கள் பந்திக்கும் மனிதனை? யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் அந்யத்ர கர்மனக, ஒன்லி தி அதர் டியூட்டிஸ். வேறு கர்மங்கள். எந்த கர்மங்கள்? யஜ்ஞார்த்தமாக செய்யப்படாத கர்மங்கள். யஜ்ஞார்த்தாத் அந்யத்ர. யஜ்ஞனா வேள்வி மனப்பான்மையோடு. எந்த கர்மங்கள் எல்லாம் வேள்வி மனப்பான்மையோடு செய்யப்படவில்லையோ அந்த கர்மங்கள் தான் மனிதனை பந்தப்படுத்தும். ஆகவே நீ செய்யக்கூடிய கர்மங்களை எவ்வாறு செய்ய வேண்டும்? வேள்வி மனப்பான்மையோடு செய்யும், யஜ்ஞமாக செய். ஒரு வார்த்தையை அர்ஜுனனுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அந்த காலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை. யஜ்ஞம் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கே என்ன உண்டு? ஒரு புனிதத்துவம் உண்டு, ஒரு புனிதத்தன்மை உண்டு. அதனால ததர்த்தம் கர்ம கௌந்தேய. ததர்த்தம்னால என்ன அர்த்தம்? யஜ்ஞார்த்தம் தான். யஜ்ஞார்த்தம் கர்ம கௌந்தேய. அதனால கர்மங்களை வேள்வியாக செய்ய. அப்படி செய்து முக்த சங்கன் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனாகவே இரு. உன்னை எதுவும் பந்தப்படுத்தாதுன்னு. இது கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு வாக்காக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற. அப்படி இருந்தால் எதுவும் நம்மை பந்தப்படுத்தாது. அப்போ அர்ஜுனனுக்கு சொல்கிறார், யஜ்ஞமாக எல்லா கர்மங்களையும் செய்யணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அது. யஜ்ஞம்னா அர்ஜுனன் உடனே எழுந்து நின்றுடுவான் சொல்ற. அப்படி ஒரு அந்த அளவிற்கு ஒரு மரியாதையோட ஒரு வார்த்தை. ஆனால் இதுவரைக்கும் அர்ஜுனன் நினைத்ததெல்லாம் நமக்கு யஜ்ஞம்னாலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? யஜ்ஞம்னா அது ஒரு வேள்வி. அந்த வேள்வி செய்ய வேண்டுமென்றால் அந்த வேள்விக்குரிய மந்திரங்கள் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த வேள்வியை செய்வதற்கு ஒரு வேதியர் ஒருவர் இருக்க வேண்டும். அப்போ வேதியர் ஒருவர் மந்திரங்களை எல்லாம் கொண்டு ஒரு அக்னியில் செய்யக்கூடிய வேள்விக்கு பெயர் தான் யஜ்ஞம் அப்படின்னு. இப்போ இங்கே யுத்த களத்தில் இந்த யுத்தத்தை வேள்வியாக செய்யணும். யுத்தத்தில் எங்கேருந்து வேள்வி செய்ய முடியும்? உடனே இப்போ அர்ஜுனன் யோசிக்கலாம். இப்போ நாங்கள் கூட கீதை ஞான யஜ்ஞம்னு ஒரு இடத்துல போடும்போது ஒருத்தர் நெய்யெல்லாம் கொண்டு வந்துட்டார். அப்படி இது போட்டு கீதை ஞான யஜ்ஞம் சுவாமிஜி கொடுத்த பேர் கீதை ஞானம். அவர் யஜ்ஞங்கிறது தான் பார்த்தார், அதுக்கு முன்னாடி ஞானம் பார்க்கல. அவர் பாவம் யஜ்ஞம்னோட உடனே வந்துட்டார், ஏதோ யஜ்ஞம் பண்ண போகிறார்கள். அங்கே பார்த்தா நாங்கள் தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த யஜ்ஞங்கிற வார்த்தையை உடனடியாக நம்ம என்ன நினைக்கின்றோம்? யஜ்ஞம் என்றால் ஏதோ ஒரு மந்திரங்களை கொண்டு வேதியர்களை கொண்டு வேள்வி, அது மட்டும் இல்லை. அதனால தான் இந்த யஜ்ஞம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய கோணத்தை கீதையில் பகவான் அது வரைக்கும் இருந்ததில் கிருஷ்ணர் காலத்திற்கு முன்பு யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் வேறு. இப்போ நீங்கள் இந்த 9வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹீ கிவ்ஸ் அ நியூ டைமென்ஷன். அப்படி நமக்கு ஒரு புதிய கோணம், வேள்விக்கு ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய சிந்தனையை ஒரு சமுதாயத்திற்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கின்றார். ஏனால் அது ரொம்ப நடைமுறையாக இருக்க வேண்டுமா இல்லையா? வேள்வி அது எல்லாரும் செய்யக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுமே செய்யக்கூடிய கர்மங்களே வேள்வியாக இருக்க வேண்டும்ங்கிறது. அப்போ யஜ்ஞம் அப்படின்னா, யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையே, சமஸ்கிருத வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. சாதாரணமாக இதுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. சும்மா ஒரு ஆர்வத்திற்காக சொல்கின்றேன். இது யஜ் அப்படின்னு ஒரு தாத்துவிலிருந்து வரக்கூடியது. யஜ்னா யஜதி இதி யஜ்ஞக. இந்த அர்த்தத்தில் சொன்னோம் என்றால் யார் ஒருவர் செய்கின்றாரோ அவரை குறிக்கும். யஜதி, யார் செய்கின்றாரோ அந்த யஜ்ஞம்ங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்? செய்பவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இல்லைன்னா இஜ்யத்தே அசௌ இதி யஜ்ஞக இப்படி போட்டுட்டோன்னா என்ன இடம் அப்படின்னு, தி பர்ஃபார்மன்ஸ், அது செயலை குறிக்கும். யஜதின்னு சொன்னால் செய்பவரை குறிக்கும். இஜ்யத்தே அசௌன்னு போட்டுட்டோன்னா என்ன அர்த்தம்? அது செயலை குறிக்கும். இஜ்யத்தே அனேன அசௌ இதி என்றால் இது யாருக்காக செய்யப்படுகின்றதோ அவரை குறிக்கும். எப்படி பாருங்க, இதுதான் சமஸ்கிருதத்தினுடைய, நாம் எவ்வளோ வேணாலும் அதுக்கு எதிராக கொடி தூக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பாஷைக்கு அது ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஒரே வார்த்தையே அந்த யஜ்ஞம் என்கின்ற வார்த்தையே செய்பவரையும் குறிக்கின்றது, செய்யக்கூடிய செயலையும் குறிக்கின்றது, யாருக்காக செய்யப்படுகின்றதோ அவரையும் குறிக்கக்கூடியது. அப்படி அந்த வேள்வி தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அது வேள்வி என்று ஆகிவிடுகின்றது. அப்போ காரியங்களை யாருக்காக செய்ய வேண்டும் இங்கே பகவான் கேட்கின்றார். இப்போ யஜ்ஞார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா வேள்வி மனப்பான்மையோடு செய்யும், வேள்வி சிந்தனையோடு செய்யும்.
அப்போ ஒரு காரியத்தை நான் எனக்காகவே செய்து கொள்ள வேண்டுமா, அது சரியாக வராது அப்படின்னு. இப்போ யஜ்ஞம்ங்கிறது செய்பவர்னா அப்போ எனக்காகவா இல்லை அப்படின்னு. இல்லை செயலுக்காகவா, ஒரு வேள்வி என்பது செயல் என்றால் செயலுக்காகவா இல்லை. ஒரு காரியத்தை நமக்காகவும் செய்து கொள்ள வேண்டாம், கடைசியில் நமக்கும் பயன் வரும், அந்த செயலுக்காகவும் நீ செய்ய வேண்டாம். அப்போ மூன்றாவது என்ன, யாரை மனதில் வைத்து கொண்டு யாருக்கு அர்ப்பணிக்கின்றோமோ அப்படி. இப்போ முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன்னு இல்லையா, அப்படி நாம் கர்மம் செய்வதே ஒரு சாதாரண மனிதர்களுக்குன்னு இருந்தால் நமக்கு உற்சாகம் குறைந்து விடும். அப்போ நாம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடிய கர்மங்களை அந்த உயர்ந்த லட்சியத்தில் அர்ப்பணித்து செய்ய துவங்கினோம் என்றால் அந்த கர்மத்தினுடைய வடிவமே மாறிவிடும். அப்போ யாருக்காக செய்ய வேண்டும், அப்போ அந்த யஜ்ஞம்ங்கிற உண்மையான வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இப்போ ஒரு 3 அர்த்தம் சொன்னேன். இப்போ ஆச்சாரியார் சொல்லும்போது யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லுவார். அந்த யஜ்ஞம்ங்கிற வார்த்தை யாரை குறிக்கக்கூடியது, அது இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டார், அர்ஜுனன் நீ யாருக்காகவும் செய்ய வேண்டாம், நீ உன்னுடைய மனைவிக்காக குடும்பங்களுக்காக கூட இல்லை, அப்படி நீ எந்த கர்மத்தை செய்தாலும் கூட இறைவனுக்காக, தெய்வம் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை மனதில் வைத்து கொண்டு தெய்வத்திற்காக இறைவனுக்காக காரியங்களை செய்யும். இப்போ இந்த ஸ்லோகம் அப்படியே யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர அப்படின்னா என்ன ஆயிடும், ஈஸ்வரார்த்தாத் கர்மணோன் யத்ர, ஈஸ்வரார்த்தம் கர்ம குரு. திருப்பி ததர்த்தம் கர்ம குருன்னு ஈஸ்வரார்த்தம் ஃபர்ஸ்ட். அப்படி அர்ஜுனனுக்கு தெய்வ பக்தி இருந்தது. இப்போ தெய்வ பக்தி இல்லாதவர்களுக்கு ஈஸ்வரார்த்தம்னு சொன்னால் எழுந்துடுவார்கள் அப்படின்னு. அதுக்கும் நம்ம அர்த்தங்கள் சொல்லுவோம் அப்படி. ஆனால் இது நல்ல தெய்வ பக்தி. எப்பொழுது எந்த கர்மத்தை செய்தாலும் என்ன அர்த்தம், இந்த கர்மத்தினால் அப்படின்னு. ஏன்னா பகவானே அந்த ஒரு பருக்கை மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியுமா இல்லை, கடைசியில் அந்த திரௌபதியின் இடத்துல போய் உணவை கேட்கும் பொழுது ஒன்றுமே இருக்காது. கடைசியில் ஒரே ஒரு பருக்கை, கீரை பருக்கை தான் இருக்கும். அதை எடுத்து பகவான் உண்ணும் பொழுது இந்த ஒரு பருக்கையினால் விஸ்வாத்மா திருப்தியத்தின்னு தான் ஒரு வார்த்தை சொல்வார். அப்படி அவரே யாரை நினைக்கின்றார், இதனால் பரமாத்மா சந்தோஷம் அடையட்டும், திருப்தி அடையட்டும். ஹி ஹிம்செல்ஃப் ஆஃபர்ஸ் டு பரமாத்மா. அப்படி அந்த ஒரு பருக்கை அப்படி அங்கே கூட தனக்குன்னு இல்லை. அப்படி சரி, இப்படி தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். பரமாத்மா விஸ்வாத்மா திருப்தியது, யார் ஒருவன் இந்த முழு விஸ்வத்தை சிருஷ்டித்தானோ அந்த ஒரு ஈஸ்வரன் இறைவன் இந்த ஒரு சின்ன பருக்கையினால் திருப்தி அடையட்டும். இவ்வளவு அழகான ஒரு ஒரு கான்செப்ட் பாருங்க. ஆனால் நான் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அப்படி நான் உண்மையான பக்தன் என்றால் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் இறைவனை திருப்திப்படுத்தட்டும். நான் எப்பொழுதும் கேட்டுக்கொள்வது, ஏதாவது எனக்கு குழப்பங்கள் வரும்பொழுது இதை செய்தால் என்னுடைய குரு சந்தோஷப்படுவாரான்னு கேட்டு பார்த்துப்பேன். இதை நான் நினைத்தால், இதை நான் செய்தால் இது என்னுடைய குருவை திருப்திப்படுத்துமா, சந்தோஷப்படுத்துமான்னு ஒரு கேள்வி கேட்பேன். இல்லை, இந்த காரியத்தை நான் செய்தேன் என்றால் இதனால் நிச்சயமாக என் குரு திருப்தி அடைய மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார், ஹீ வில் நாட் பி ஹாப்பி வித் மீன்னு எப்பொழுது தோன்றினால் உடனே அதை செய்கிறத நிறுத்திடுவேன். அப்போ நான் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அது என்னுடைய குரு இதனால் திருப்தி அடைவாரா, இதனால் இறைவன் சந்தோஷம் அடைவாரா. அப்போ எப்பவும் என்ன பண்ணுறோம், நமக்கு முன்பாக என்ன பண்ணுறோம், ஒரு இறை சக்தியை, ஒரு தெய்வ சக்தியை நிறுத்தி விடுகின்றோம். எந்த கர்மமாக இருந்தாலும் ஈஸ்வரார்த்தம் கர்ம குரு. வாட் எவர் யூ திங்க், ஆல் யுவர் ஆக்ஷன், ஜஸ்ட் காலையில் எழுந்து எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம். இப்போ உட்கார்ந்து நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணணுன்ட்டு கூட உட்கார்ந்து முடிந்தால் செய்யுங்கள். இல்லைன்னா எல்லா கர்மங்களும் என்ன பண்ண, நம்ம செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் இறைவன் கவனித்து கொண்டே இருக்கின்றார். நான் இதை இறைவனுக்கு அர்ப்பணம். எவ்ரி தாட், என் மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் இறைவனை போய் சேரட்டுன்னு, அது ஒவ்வொன்றும் எவ்ரி தாட் ஷுட் பிகம் என் ஒண்டர்ஃபுல் ஆஃபரிங், எ ஃப்ளவர். மனதில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பூவாக இருந்தால் எங்கே விருப்பு வரும், எங்கே வெறுப்புகள் வரும், எங்கே பொறாமைகள் வரும், இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அப்போ மனமே எப்படி ஆகிடும், இப்படி புத்தியே பூஜை ரூம் மாதிரி ஆகிடும். புத்தியே எப்படி ஆகிடும், ஈஸ்வரார்த்தம் கொடுக்க. அப்புறம் கர்மங்களை என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஈஸ்வரார்த்தமாக. அந்த பாவனையே என்ன ஆகிடும், அந்த பாவனையே முற்றிலும் மாறிவிடும். அப்படி எத்தனை பக்தர்கள் அப்படி இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கின்றார்கள், இறைவனையே நினைத்து வாழ்ந்திருக்க எத்தனை பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போ ஈஸ்வரன் இன்னொரு அர்த்தம் என்ன,
எந்த கர்மத்தை செய்தாலும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தோம் என்றால் இறைவனுக்காக செய்யக்கூடிய கர்மங்களில் நாம் குற்றத்தை பார்க்க முடியாது. இந்த கர்மம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார், தென் ஐ கேனாட் கம்ப்ளைண்ட். இதுதான் எனக்கு கொடுத்துருக்கார் பகவான், இந்த எனக்கு என்ன சௌரியம் கொடுத்துருக்கிறார், என்ன வசதியை கொடுத்துருக்கிறாரோ இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இறைவனுக்கு செய்கின்றேன். Now my relationship is only with the Lord, not to satisfy anybody. Let me satisfy the Lord. சரி, திருஷ்டியே மாறி போயிடும். அப்படி உள்ள அது மட்டும் கிடையாது, அப்படி ஒரு எண்ணம் வந்தால் உள்ளே ஒரு மாற்றம் நிகழும். தெய்வம்ங்கிறது சத்தியம், அது இட் இஸ் நாட் அ மியர் இன்டலெக்சுவல் ஐடியா இல்லை, அது ஏதோ இல்லை. அப்படி ஒரு பாவனை வந்தால் நம்முடைய உள்ளுக்குள் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தாலும் கூட அந்த தெய்வம் ஈஸ்வரனுங்கிற அந்த பாவனை என்ன பண்ணும், உள்ளிருக்கக்கூடிய அசுத்தங்களை கூட போக்கிவிடும். அதுதான் தெய்வத்தினுடைய ஒரு சக்தி. அப்படி அதை நம்ப வேண்டும். அப்போ வி டோன்ட் கம்ப்ளைண்ட். அப்படி நாம் எந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி நாம் குறை சொல்லவில்லை என்றால், see, if you don't complain you will grow. எப்பொழுது குறை சொல்வதை நாம் நிறுத்துகின்றோமோ அப்பொழுது என்ன ஏற்படும், வளர்ச்சி என்பது ஏற்படும். அப்படி ஒரு நிலைக்கு மேலே வளராதவர்களை பார்த்து எங்கேயாவது எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுவார்கள், எவ்ரிவேர் தே வில் பி ஜஸ்ட் ஃபைண்டிங் ஒன்லி ஃபால்ட். பட் யூ see growth. So if you don't complain you will grow. Now we said that growth is maturity. ஒரு பக்குவம்ங்கிறது என்ன, மனிதனுடைய வளர்ச்சி தான் பக்குவம். அப்போ எது பக்குவம், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக. சிம்பிளாக முடிச்சுட்டார். இதுதான் வேள்வி, இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய கர்மம். அதை யஜ்ஞமாக அக்னியை கொண்டு செய்தார்கள், என்ன பூஜையாக செய்தார்கள். இங்கே இறைவன் என்ன சொல்கின்றார், செய்யக்கூடிய கர்மங்களே நீ அவ்வாறு செய்யணும், முடிச்சுட்ட. எதுவாக இருந்தாலும் சரி, பின்னாடி சொல்ல போகிறார் எத்கரோஷியெல்லாம் வரும். அப்படி அது பக்தி யோகத்தில் வரும். சரி, நமக்கு எல்லோருக்கும் இறைவனை ஒரு லட்சியமாக வைத்திருந்து கர்மங்களை செய்யின்னு சொன்னால் எல்லோருக்கும் என்ன ஆகாது, எல்லோருக்கும் தெய்வ பக்தி எல்லாம் இருக்காது. தேர் ஆர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர். அப்படி அப்போ இந்த யஜ்ஞம்ங்கிறது என்ன, அப்போ தெய்வத்தை எல்லாம் விட்டு விடுவோம். அப்படி ஒட்டுமொத்த இந்த உலக நலனுக்காக, ஒரு சமுதாயத்தினுடைய நலனுக்காக, ஒருவேளை அது நீங்கள் சார்ந்த ஒரு சமுதாயமாகவே இருக்கலாம். அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு. அப்படி சுவாமிஜி அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இங்கிலீஷில். யஜ்ஞம் மீன்ஸ் கோஆப்ரேட்டிவ் எண்டவர் அப்படின்னு சொல்வார். அது ஒரு கூட்டு முயற்சி. வேள்வினால என்ன அர்த்தம், ஒரு கூட்டு முயற்சி. ஒட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து. ஒரு வார்த்தை தானம்னு இருக்கு, இன்னொரு வார்த்தை யஜ்ஞம்னு இருக்கு. இப்போ நீங்கள் என்னை கேட்டால் தானம் சிறந்ததா யஜ்ஞம் சிறந்ததான்னு கேட்டால், தானத்தை காட்டிலும் எது உயர்ந்தது என்றால் யஜ்ஞம் உயர்ந்தது. ஏன்னால் தானம் என்பது ஒரு தனி மனிதனால் இன்னொரு தனி மனிதனுக்கு செய்யப்படுகின்றது, அவ்வளோதான். அதனால் பெறுபவர் என்ன பண்ணுறார், அவருக்கும் உதவியாகின்றது. கொடுப்பவருக்கு என்ன ஆகுது, ஒரு புண்ணியம் என்பது கொடுப்பவருக்கு மட்டும் கிடைக்கின்றது. அப்படி பட் யஜ்ஞம் என்பது ஒரு தனி மனிதர்கள் செய்யக்கூடியது கிடையாது. இப்போ நான் மட்டும் இதை பேச முடியாது. இது கீதை வேள்வினா என்ன இருக்கணும், இது ஒரு கூட்டு முயற்சி. அப்படி இது யாராவது ஏற்பாடு பண்ணணும், பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், ஏன்னா இங்கே எல்லாரும் கேட்பதற்கு இருக்க வேண்டும். அப்போ ஒரு வேள்வி என்று ஒன்று வந்துவிட்டால் எல்லோரும் ஒன்றிணைந்து அங்கே தங்களுடைய நலனுக்காக மட்டுமில்லாமல், தானத்தில் என்ன இருக்கிறது, தானம் செய்பவனுக்கு மட்டும்தான் புண்ணியம் வரும். ஆனால் வேள்வியில் என்ன, எல்லோரும் பங்கு கொள்ளும் பொழுது. அப்படி அதனால்தான் ராமயுத்தம்ங்கிறது ஒரு வேள்வி. சரி, அதில் மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவைகளும் பங்கு கொண்டது. அப்படி அதில் எல்லாரும் இருந்தார்கள். ஜடாயு இருந்தார், அப்படி கரடிமர் ஜாம்பவான் இருந்தது, அப்படி அதில் வானரங்கள் எல்லாம் இருந்தது. அப்படி நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ். அந்த வேள்வியில் பாருங்கள், அந்த ராமர் செய்தது அந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய வேள்வி. அந்த வேள்வியில் மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவைகள், பட்சிகள், அதது அவர்களால் என்ன முடிந்ததோ எல்லா விதத்திலும் அவர்கள் அதில் கலந்து கொண்டு அதனுடைய பலனை. அப்போ பலன் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அந்த பலன் லாபமானது செல்லும் பொழுது இட் இஸ் அகெயின் ஷேர்டு த்ரூ தி சொசைட்டி. மீண்டும் அந்த பலனை ஒரு தனி மனிதன் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை அனுபவிக்கின்றது. வெல்த் இஸ் ஷேர்டு இன் அ ப்ராப்பர் மேனர். ஒரு நல்ல முறையில் செல்வத்தை நாம் செலவு செய்கின்றோம். இதுக்கு பிறகு கூட்டு முயற்சின்னு சொல்கின்றோம்.
அப்போ இந்த கூட்டு முயற்சியில் என்ன ஆகும் அப்படின்னு, எல்லாரும் முதல்ல ஒன்று கூடி வருவோம் அப்படி. இதை யாரோ செய்கிறார்கள்ட்டு இல்லை, இது ஒரு உலக நலனுக்காக முதல்ல ஒன்று கூடி வருகின்றோம். அப்புறம் இந்த தனிப்பட்ட விருப்புகள்லாம் அதில் இருக்கக்கூடாது. யஜ்ஞமாக செய்யும் பொழுது அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். அவர்கள் செய்கின்றார்கள், இவர் அந்த எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றா வரும். தனிப்பட்ட விருப்புகளையெல்லாம் என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விடுகின்றோம். இதில் தான் மட்டுமே பயன்பெற வேண்டும் என்கின்ற அந்த சுயநலமும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய இந்த சமுதாய பணியின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயமே என்னாக வேண்டும், பயனடைய வேண்டும் என்று பொது நலனுக்காக ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன ஆகுது, ஒரு பொதுவான நலனை கருத்தில் கொண்டு செய்தோம் என்றால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காரியம் உன்னை ஒரு பொழுதும் பந்தப்படுத்தாது அப்படி. அப்போ யஜ்ஞம்ங்கிறது என்ன ஆயிடுறது அப்படின்னு, ஒரு கூட்டு முயற்சி ஆகின்றதா. அப்போ அது இறைவனுக்காக, நீ இறைவனை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் அந்தந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதை உயர்த்தணும்னு நினைத்தாலே போதுமா இல்லையா அப்படி. அப்போ நம்ம காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தேசத்தில் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இந்த பிரிவினைங்கிறது ரொம்ப அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது. எப்படி இன்னும் பிரித்து கொண்டே இருக்கலாம் பார்க்கிறோம். இது ஒட்டு மொத்தமும் ஒரே தேசம். இது பல மொழிகளை பேசுபவர்களாக இருக்கலாம், பல கலாச்சாரங்களை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் தேசம் என்று வரும்பொழுது என்ன பண்ண வேண்டும், நாம் எல்லோரும் தேசத்தினுடைய நலனிற்காக ஒன்றுபட வேண்டும். ஒரு ஊரினுடைய நலனிற்காக, ஒரு நாட்டினுடைய நலனிற்காக. அது என்ன, யஜ்ஞார்த்தம். இப்போ இதில் என்ன இருக்கிறது, நாம் நம்மளுடைய சொந்த கடமைகளையும் செய்து கொள்ள வேண்டும். அதோடு நம்மால் இயன்ற அளவு நம்முடைய கடமைகளை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகம் இவ்வாறு இயங்குகின்றதுன்னு சொல்கின்றார். உலகம் எவ்வாறு இயங்குகின்றதோ அவ்வாறு தான் இயங்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை சக்திகளும் கூட தத்தம் கடமைகளை வேள்வியாகத்தான் செய்கின்றதுன்னு, இது ஒரு பெரிய சிந்தனை. இந்த வேள்விங்கிற சிந்தனை இருக்கிறது, இந்த வேள்விங்கிற கருத்தோ அல்லது இந்த வேள்விங்கிற சிந்தனை இந்த பூமிக்கு மட்டும் இல்லை, பூலோகத்திற்கு மட்டும் இல்லை. இப்படி பூலோகத்தில் மட்டும் வேள்வி இல்லை. இப்படி அது தேவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுதான் சிந்தனை. இப்போ இதை பகவான் அர்ஜுனனுக்கு இன்னொரு விதத்தில் புரிய வைக்கின்றார். அப்படி சப்போஸ் அர்ஜுனன் இதெல்லாம் யுத்தம் உன்னுடைய நலனுக்காக கிடையாது, தர்மத்திற்காக செய். இப்போ ஈஸ்வரார்த்தம்னு இல்லைன்னு என்ன அர்த்தம், தர்மார்த்தம் குரு, தர்மத்திற்காக செய். ஏதோ ஒன்று ஒரு லட்சியம் மனிதனுக்கு இருக்கணுமா இல்லையா, அதை செய்ய. ஒருவேளை அது இல்லாவிட்டால் அனதர் ரீசன், நான் உனக்கு வேறொரு காரணத்தையும், ஏன் கர்மத்தை நாம் வேள்வி மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் என்பதற்கு அர்ஜுனா நான் உனக்கு வேறொரு காரணத்தையும் சொல்கின்றேன். ஏன்னா இப்படி நிறைய காரணங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. இப்போ பகவான் இன்னொரு காரணத்தையும் சொல்கின்றார் பாரு. இந்த காரணங்கள் எல்லாமே நம்முடைய பொறுப்பை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றார். இதை நாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். இல்லைன்னா நம்முடைய கர்மங்கள் என்ன செய்யும், மனிதர்களை பந்தப்படுத்தும் சொல்கிறார். அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ அறிந்து தெளிய வேண்டும். இன்னொரு காரணம் என்ன, 10வது ஸ்லோகம் பார். சகயஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட்வ காமதுக். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. இது கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகமே ஒரு நாடகம் மாதிரியே இருக்கும். பிரஜாபதின்னு யார், பிரஜைகளை எல்லாம் படைத்தவர். ஸோ பிரம்மதேவர், there is someone who has created. நம்மை தோற்றுவித்தவர். இந்த படைப்பு தோன்றும் போதே பிரஜாபதி. பிரஜாபதி என்ன பண்ணுற, பிரஜா சிருஷ்டுவா, இந்த பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டித்து அவர்களையெல்லாம் அனுப்பும் பொழுது இப்படி லிட்டரலாக நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் அனுப்பும் பொழுது இது ஒரு அர்ஜுனனுக்கு புரிய வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறார்.
அனுப்பும் பொழுது என்ன பண்ணாராம், எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ண ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம். எல்லா மனிதர்களையும் பார்த்து பிரம்மதேவர் இந்த சுவாமிஜி இட்ஸ் கால் பார்ட்டிங் கிஃப்ட் அப்படி. யாராவது வீட்டுக்கு வந்தால் போகும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறோமா இல்லையா அப்படின்னு, ஒரு பரிசு பொருள் கொடுத்தோமா இல்லையா. அதே மாதிரி பிரம்மதேவர் எல்லா மனிதர்களையும் படைத்துட்டு எல்லாருக்கும் தனித்தனே என்ன பண்ணாராம், எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்தாராம். எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ உங்களையெல்லாம் படைச்சிருக்கிறேன், நீங்களெல்லாம் பூமிக்கு போகிறீங்க, முதல்ல என் பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லா பிரஜைகளுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாராம். கொடுத்துட்டு என்ன பண்ணாராம், இதை பத்திரமாக அதை பிரித்து பார்க்காம இருந்துடாதீங்க, இந்த பரிசு பொருட்களை வைத்து கொள்ளுங்கள், இதை வைத்து கொண்டு நான் கொடுத்த இந்த பரிசு பொருள் இருக்கின்றது, இதை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் செல்கின்றால் உங்களுடைய வளமையை நீங்கள் பெருக்கிக் கொண்டே போகலாம் அப்படி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பரிசை நீங்கள் பொக்கிஷமாக கடைசி வரைக்கும் நீங்கள் பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணாராம், ஒரு பரிசு ஒன்று கொடுத்தாராம். எல்லார்கிட்ட இருக்காது, என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறார் கிருஷ்ணரே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிக்கு புரோவாச்ச, எல்லா மனிதர்களை பார்த்து சொல்கிறார் பிரஜா சிருஷ்டுவா அப்படி. சரி, அது என்ன பரிசு அப்படி? நமக்கு பரிசுன்னா எதுவாக இருக்கணும், அதுதான் டிவியாக இருக்கணும், ஃப்ரிட்ஜாக இருக்கணும், ஏதாவது பொருளாக இருந்தால்தான் அதுக்கு. ஈசர் சகயஜ்ஞாகா அப்படின்னு அழகான வார்த்தை. ஒவ்வொரு மனிதனையும் வேள்வி மனப்பான்மையுடன் படைக்கும் பொழுது அப்படி தான் படைத்தாராம் அப்படி. See, there is no mistake in creation அப்படி. நாம் வந்தப்புறம் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். சகயஜ்ஞா வேள்வி மனப்பான்மையோடு காரியங்களை செய்யும், வேள்வி மனப்பான்மையோடு செய்யும். அப்படி ஒரு பரிசை கொடுத்து அனேன இதை வைத்துக்கொள்ளும், இந்த வேள்வியை வைத்து கொண்டு பிரசவிஷ்யத்வம். பிரசவிஷ்யத்வம்னா என்ன அர்த்தம், உன்னை நீயே விருத்தி செய்து கொள்ளும். இந்த மனப்பான்மையோடு செய்தா என்றால் நீ விருத்தி செய்யலாம். இப்போ நீங்கள் சுவாமிஜி வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், ஒரு சன்னியாசி தான். அவர் உத்தரகாஷிலேருந்து கீழிறங்கி வரும்பொழுது இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி நாகரிகமான உடை கூட கிடையாது. ஏதோ ஒரு கமண்டலோ ஏன்னா ஒரு கந்தல் ஆடையோடு கீழிறங்கி வந்தவர்கள் தான். அப்படி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு அது எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கின்றது, அது வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அந்த வேள்வி மனப்பான்மையோடு அது எவ்வளவு பிரத்யட்சமாக இருக்கின்றதுன்னு பாருங்கள். அது எப்படிப்பட்ட வளர்ச்சி அது. ஆனால் பிரசவிஷ்யத்வம், நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள். அது மட்டுமில்லை, ஏஷ வக அஸ்து இஷ்ட காம துக் சொல்கிறோம்ல, ததாஸ்துன்னு சொல்வார்கள் அல்ல, ததாஸ்துன்னு அப்படியே நடக்கட்டும்னு. அதே மாதிரி அஸ்துன்னு நடக்க எப்படி இஷ்ட காம துக், இதை வைத்து கொண்டு நீங்கள் எதை விரும்பினாலும் அதை நீங்கள் பெறலாம். எவ்வளோ அழகு பாரு. அதனால் என்ன கொடுத்துருக்கிறார், இந்த வேள்விங்கிற அந்த ஒரு மனப்பான்மை. இஃப் யூ ஜஸ்ட் ஒர்க் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் திஸ் யஜ்ஞம், வேள்விங்கிற இந்த ஒரு சிந்தனையை புரிந்து கொண்டு காரியங்களை செய்தால் நாமும் வளரலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் வளரலாம். அது எல்லாவற்றையும் விரும்பியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு பசுவை போன்றது. அப்படி இந்த காமதேனு பசு கேள்விப்பட்டிருக்கிற வசிஷ்டர் இடத்தில் இருந்தது. அவர் தன்னுடைய தவத்தினால் அதில் என்ன வேணாலும் வரும். விஸ்வாமித்திரரை பார்த்துட்டு தான் வசிஷ்டர் மேலே பொறாமையே படுறார். அப்படி எல்லாரிடத்திலும் என்ன இருக்கின்றது, ஒரு காமதேனுன்னு ஒன்று இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது மனிதன் தன்னுடைய சுயநலங்களை எல்லாம் விட்டுவிட்டு தர்மத்திற்காக பொதுவாக தன்னுடைய பார்வையை விஷாலப்படுத்தி கொண்டு கர்மங்களை செய்தான் என்றால் நிச்சயம் உனக்கு தேவையான எல்லா உதவிகளும் உன்னை அடையும், உட்கார்ந்த இடத்திலே வரும்னு சொல்கிறார். இந்த வேள்விங்கிற இந்த சிந்தனை இருக்கின்றதே, இது அதனால தான் சொன்னேன் நான், இது பூமிக்கு மட்டும் கிடையாது. இதை கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேள்வி என்கிறது நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றல்கள் பார்க்கிறோமா இல்லையா, ஒட்டுமொத்த ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், செயல்பாடு, இது எல்லாமே எதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது அப்படின்னா வேள்வியை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. இது கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள். இது இந்த பிரபஞ்சமே எங்கிருந்து தோன்றியது, வேள்வியிலிருந்து தான் தோன்றி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னா அது வேள்வியாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
ஸோ அதெல்லாம் வேத மந்திரங்கள் யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாக தானி தர்மானி பிரதமான்யாசன்ன தேகநாகம் மகிமான சச்சந்தே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக புருஷசுக்தம் சொன்னான்னு யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாக. அதனால தான் சொன்னேன், பூமியில் மட்டும் இல்லை, தேவர்கள் கூட யஜ்ஞேன வேள்வியால், யஜ்ஞம் அப்படின்னா விஷ்ணுன்னு அர்த்தம், அந்த விராட்ட புருஷனை தேவர்களும் கூட வேள்வியால் மகிழ்வித்தார்கள். அதனால தான் தேவலோகமே இருக்கின்றதுன்னு சொல்றார். அப்போ ஒவ்வொருவரும் இறைவனை மகிழ்வித்தால் என்ன ஆகும் என்றால் அவர்கள் வளம் அடைவார்கள். அதை தான் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், வேள்வி மனப்பான்மையோடு காரியங்கள் சக யஜ்ஞம், அந்த மனப்பான்மையோடு படைத்திருக்கின்றார். இங்கே எல்லாம் என்ன அர்த்தம், இட் இஸ் ஆல் ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், எல்லாவற்றையும் கொடுத்து பெறுவது, எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் யூ கிவ் தென் யூ டேக். முதலில் கொடுக்க வேண்டும், பின்பு என்ன பண்ணுறோம், பின்பு அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கின்றது, நேற்றே சொன்னேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் வேள்வி மனப்பான்மையோடு எதையும் எதிர்பாராமல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் நேற்று கூட சொன்னேன், எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய முயற்சியால் மட்டும் முன்னேற்றத்தை அடைய முடியாது. அவனுக்கு இயற்கை என்ன பண்ணுகின்றது, இயற்கை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது, இயற்கை சக்திகள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் படைத்த பொழுது எப்படி படைத்திருக்கின்றார்னா, we are created with certain instructions, சில விதிமுறைகளோடு நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். பகவான் என்ன சொல்ல, அந்த விதிமுறைகளை பின்பற்றி நீ வாழ. அதுதான் ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் ஒரு விதிமுறைகள்னு இருக்குமா இல்லையா? அதே மாதிரி மனிதனை இறைவன் சிருஷ்டி செய்யும் பொழுது இந்த வேள்வி மனப்பான்மையோடு நீ காரியங்களை செய்தால் நீயும் வளரலாம், நீ வேண்டியதை பெறலாம். இஷ்ட காம துக்கம், ரொம்ப அழகான வார்த்தை. நீ விரும்பியதை பெறலாம். எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்த்தமாக ஒரு காரியத்தை இறைவனுக்காக செய்கின்றோம் அப்படின்னு எந்த ஒரு அகங்காரமும் இல்லாமல், சுயநலத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அப்படி ரெஸ்பெக்டிங் எவ்ரிபடி, யாரோடெல்லாம் நாம் பணி செய்கின்றோமோ எல்லோரையும் நாம் மதித்து நாம் காரியங்களை செய்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நினைத்ததை நிச்சயம் வழங்கும். சரி, இதுதான் ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய இந்த வேள்வி மனப்பான்மை என்பது ஒரு அடிநாதமாக இருக்க வேண்டும். ஒரு சொசைட்டி வலிமையுடையதாக இருக்க வேண்டுமென்றால், வளர்ச்சியுடையதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக என்ன இருக்க வேண்டும், அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் கொஞ்சம் சுயநலம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இறைவனை நினைவில் வைத்து கொண்டு காரியங்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கிருந்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, பகவான் என்ன சொல்றார், திரும்பவும் என்ன பண்ணணுங்கிறார், திரும்பவும் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவாமிஜி அழகாக சொல்வார், காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ்னு சொல்லுவோம், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறாரு, இன்னும் கேட்குறதே இல்லை. பட் நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம், சம்திங் we have to give it back, திருப்பி நாம் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த இயற்கைக்கு நாம் என்று நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். பகவான் என்ன சொல்றார், யஜ்ஞத்தினுடைய முதல்வர் எப்பொழுதும் நாம் இறைவனுக்கு, இயற்கை சக்திகளுக்கு யாரெல்லாம் நமக்கு உதவுகின்றார்களோ அவர்களிடத்தெல்லாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இன்றைக்கி இந்த வார்த்தைகளெல்லாம் டிக்ஷனரியில் தான் பார்க்க முடியுது, கிராட்டிடியூடுன்னு. இது எல்லாமே எப்படி எடுத்துன்னா யூட்டிலிட்டி வேல்யூன்னு எடுத்து, எல்லாமே எது வரைக்கும் ஒருவரை பயன்படுத்தி கொள்ளலாம், அதுதான் நம்மளுடைய எண்ணம், எவ்வளோ பயன்படுத்தி கொள்ளலாம். முழுசாக அவங்கள பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறோம், கடைசியில் என்ன பண்ணுறோம், கடைசியில் அவர்கள் பயன்பாடு அற்று போய்விட்டால் தூக்கி போட்டுடுறோம். இப்படி ஒரு மனப்பான்மை இருந்தால் சமுதாயம். ஆனால் என்ன சொல்கிறார், தேவர்களை, இயற்கை சக்திகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். அடுத்த ஸ்லோகம் பாரு, எப்படி காரியங்களை செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வழிமுறைகளை காட்டியிருக்கின்றார்கள்னு பார். ஆக்சுவலி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கூட அப்படி, அது எந்த அரசாங்கம் அப்படிலாம் நான் பொதுவாக அப்படி, இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், மக்களை வழி நடத்தக்கூடியவர்கள், உயர்ந்த பதவிகளில் இருப்பவர் எல்லோரும் இதை படிக்க வேண்டும். இந்த கோஆபரேட்டிவ் எண்டவருங்கிறது இது ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாட் பை ஐசோலேஷன், நாட் பை கன்ஃபரண்டேஷன், நாட் பை எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒரு மனிதன் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்வதாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு மோதல் போக்கினை கடைபிடிப்பதாலேயோ இல்லைன்னா ஏமாற்றுவதாலேயோ வளர்ச்சியை அடைய முடியாதுன்னு. புரியுறதா உங்களுக்கு? நாட் பை ஐசோலேஷன் என்ன அர்த்தம்? நாங்கள் தனியாக இருப்போம். உடனே கேட்குறோம், எங்களுடைய அடையாளமே எங்களுடைய மாடலே தனின்னு சொல்கிறோமோ இல்லையா? சொல்கிறோம் ஐசோலேட், வி ட்ரை டு ஐசோலேட். நம்ம அந்த முக்கியமானது இதிலிருந்து நாம் விலகி செல்வதற்கு பார்க்கின்றோம். இப்படி தானே மனிதர்களை பிரிக்கவும் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். வசுதைவ குடும்பக்கம்னு சொல்கிறது. இட் இஸ் நாட் பை ஐசோலேஷன் ஆர் நாட் பை கன்ஃபரண்டேஷன். எப்போ பார்த்தாலும் ஒரு மோதல் போக்கு, எல்லாரோடையும் மோதல் போக்கு. மோதல் போக்கை கடைபிடிப்பதனால் கிடையாது. இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றது, இது என்னுடைய கருத்து இல்லை. நாட் பை எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படி ஏன்னா இன்னொருத்தரை ஏமாற்றியே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லோரும் இணைந்து காரியங்களை செய்ய வேண்டும். அது எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள் பார். நீ அதிகாரத்தோடு செய்வதை காட்டிலும் தெர் இஸ் நோ நீட் டு டிக்டேட்னு சொல்கிறார். அப்படி யாருக்கும் அதிகாரமாக சொல்ல வேண்டிய இல்லை, வழிநடத்தவும் தேவையில்லைங்கிறார். யாரும் யாரையும் வழிநடத்தவும் வேண்டாம், எவரும் எவரிடத்திலும் அதிகாரம் செலுத்தவும் வேண்டாம். எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? அவரவர்களுடைய வேலைகளை இணைந்து செய்தால் போரும். இணைந்து செய்தால் போரும். எவ்வளோ அழகான வார்த்தை. இப்போ ஒரு மத்திய அரசு இருக்கின்றது, மாநில அரசு இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை படித்தால் போரும். யாரும் யார் மீதும் அதிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது இரண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும். மோதல் போக்கோடு செயல்படுத்தக்கூடாதுங்கிறது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி மக்களாக இருந்தாலும் ஒரு அரசாக இருந்தாலும் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எவ்வாறு செயல்பட வேண்டும்? நாட் பை ஐசோலேஷன், நாட் பை கன்ஃபரண்டேஷன், நாட் பை எக்ஸ்ப்ளாய்டேஷன், நாட் பை தட். ஒருவரை ஒருவர். அங்கே கூட என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தில் கூட ஒரு வேள்வி மனப்பான்மையோடு எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். அங்கே கூட இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்களில் கூட. ஏன்னா எப்பொழுதுமே வி வாண்ட் டு எக்ஸசைஸ் பவர், அதிகாரத்தை செலுத்த வேண்டும்னு நினைக்கின்றோம். அதுதானே இங்கே நமக்கு கீதை சொல்கின்றது, இணைந்து செயல்படுங்கள், இணைந்து செயல்படுங்கள். உங்களுடைய சுய வெறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் இணைந்து மகிழ்வித்து கொண்டு நீங்கள் செயல் புரிந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையலாம். இது எவ்வளோ பெரிய மகா மந்திரம் இது! இவ்வளவு அறிவுரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தான் சொல்றார் பார். இது 11வது ஸ்லோகம் பார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. யாவது எழுதி வைக்கணும். என்ன பரஸ்பரம் பாவயந்தகன், எவ்வளோ அழகான வார்த்தை. பரஸ்பரம், பரஸ்பரம்னா ஒருவரை ஒருவர். பாவயந்தக அப்படி அரவணைத்து செல்லுங்கள்னு எவ்வளோ பெரிய தத்துவம் இது. அது ஒரு தனி மனிதனிலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒரு ஊரிலிருந்து பரஸ்பரம் பாவயந்தக. இது எங்கேயா எழுதி வச்சிடலாம். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பாவயந்தக இணக்கமாக. see, differences will be there, but these differences should not create any differentiation. அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் வரும், அது இல்லாமல் இருக்கப்பட. அந்த வேறுபாடுகள் மோதல்களாக மாறக்கூடாது, அவ்வளோதான். சில நேரம் என்ன ஆகுது, அது ஆரம்பிக்கிறதே மோதலில் தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் கருத்து வேறுபாடே வருகின்றது. அதுதான் பிரச்சனை. முதல்ல போகும்போது ஒரு கருத்து வேறுபாடு மோதல் வந்தாலும் பரவாயில்லை. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம்? முதல்ல மோதி பார்ப்போம்ங்கிறத ஆரம்பிக்கிறோம். அப்படி யாரும் காரியங்களை செய்யவே முடியாது. அப்படி செய்ய முடியாது. அப்படின்னு ஒரு தேசமே என்ன ஆகிடும்? சின்ன பின்னமாகிவிடும். இப்போ இந்த தேசத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த தேசத்தை ஒன்றிணைத்து ஒரு கொடையில் கொண்டு வருவதற்கு
திருப்பி எல்லாம் நடந்த பிறகும் அந்த பாரத தேசம் இந்தியான்னு அதை இணைத்து கொண்டு வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கின்றார்கள், கொஞ்சம் நெஞ்சமாக பாடுபட்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்மளுடைய சொந்த சௌகரியங்களுக்காக நாம் என்ன நினைக்கிறோம், இதை பிரிக்க வேண்டும் என்று. பரஸ்பரம் பாவயந்த. அடுத்த ஸ்ரேய பரமவாப்சியத்தை அர்ஜுனனை கேட்ட ததேக்கம் வத நிச்சயத்து ஸ்ரேயோகம் ஆப்னியாத், எந்த ஒன்றின் மூலமாக நான் மேலான ஸ்ரேயஸை அடைய முடியும் என்று. இதெல்லாம் தனி மனிதர்களுக்கு மட்டுமில்லை, ஒரு அரசாங்கத்திற்கே நாம் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் இது கீதையில் இருக்கின்றன. பரஸ்பரம் பாவயந்த, ஒருவரை ஒருவர் நீங்கள் அரவணைத்து சென்றால் ஸ்ரேய பரம் அவாப்சியத்தை என்றால் மேலான நலத்தை மேலான வளத்தை நீங்கள் அடைவீர்களாக. அதனால் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்போ என்ன சொல்றார், தேவான் பாவயதானேன. ஃபஸ்ட்டு ஸ்லோகமே தேவான் பாவயத, ரொம்ப அழகான ஸ்லோகம். தேவான்னு என்ன அர்த்தம், தேவான்னா தேவர்கள். நம்ம தேவர்கள்னு உடனே என்ன பண்ண, ஏதோ கிரீடம் வைத்தவர்கள்னு நமக்கு உடனே தேவர்கள்னு நமக்கு கிரீடம் வைத்தவர்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அது உண்மைதான். அப்படி தேவர்கள்னு என்ன அர்த்தம், இயற்கையினுடைய சக்திகள். அப்படி இயற்கை சக்திகள் எல்லாம் இருக்கின்றது. எல்லா சக்திகளும், ஆகாயம் இருக்கின்றது, காற்று இருக்கின்றது, ஐம்பூதங்கள், இதெல்லாம் இயற்கை சக்திகள். அவர்களுக்கெல்லாம் தேவர்கள் என்று சொல்கின்றோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த இயற்கை சக்திகள் எல்லாம், அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அது இயங்கக்கூடியதில் ஒரு ஒழுங்கு இருக்கின்றதா, ஒரு நேர்த்தி இருக்கின்றதா? எவ்வளவு நேர்த்தியாக ஒழுங்காக விதிகளை மீறாமல் இயங்குகின்றதா இல்லையா? அப்படின்னு ஒரு நாள் சூரியன் ரெஸ்ட் எடுக்கிறாரா, ஏதாவது லீவ் போடுறாரா பாருங்க, ஏதாவது ஓய்வு அலைச்சல் இருக்கின்றதா? எதையாவது நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றாரா? எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே சூரியனுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறோம், சூரியனுக்கு நன்றி எத்தனை பேர் சொல்கின்றோம்? ஏதாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றாரா? ஒரு நாள் தாமதமாக வருகின்றாரா? ஒரு நாள் தாமதமாக மறைகின்றாரா? அப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே எவ்வளவு துல்லியமாக, பூமி கூட பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக. அப்போ இயற்கையிலுடைய எல்லா சக்திகளும் ஏதோ ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு, ஒரு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு ஒழுங்காக இயங்குகின்றது. நல்ல வேளை அதெல்லாம் இன்னும் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வரலை. அதெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? தேங்க் காட் இட் இஸ் ஆல் கண்ட்ரோல்டு பை தி லார்ட். அப்படி இல்லைன்னா அதையும் விலைக்கு வாங்கிடுவோம், எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிடுவோம். இந்த சிருஷ்டியில் எல்லாமே என்ன இருக்கின்றது, ஒரு ஒழுங்குமுறையோடு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அது எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு நியதி இருக்கின்றது. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருந்தால், ஒரு நிர்வாகம்னு இருந்தால் என்ன இருக்கணும், தேர் மஸ்ட் பி அன் ஆர்டர்லினஸ். அப்படி அதில் என்ன இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். இயற்கையில் அதெல்லாம் பார்க்கலாம், அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது தேவான் பாவேயத்தை, அந்த இயற்கைக்கு பாவேயத்தன், அந்த இயற்கைக்கு அதை நீங்கள் இயற்கையை மகிழ்வியுங்கள். அந்த சக்திகளை எல்லாம், அந்த தேவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்களை நினைவு கூறுங்கள். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இப்போ ஆகாயம்னா அதற்குன்னு ஒரு தேவதை, மழைன்னா அதற்குன்னு ஒரு தேவதைன்னு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் என்ன இருக்கிறது, ஒவ்வொரு தேவதைகளை வைத்து. இன்னும் சொன்னால் நம்மளுடைய தேகத்திலே கண்ணுக்கு பின்னாடி ஒரு தேவதை, காதுக்கு பின்னாடி ஒரு தேவதைன்னு உடல் முழுக்க என்ன இருக்கின்றது. இங்கே இயங்கக்கூடிய தேவானா தியோதனா திதின்னு இந்திரியங்களுக்கு கூட, இந்திரியங்கள் கூட தேவர்கள் தான். ஸோ தேவான் பாவயத்தை, அந்த தேவர்களை மகிழ்வியுங்கள், நன்றியோடு இருங்கள், அவர்களை வழிபடுங்கள், அவர்களை நித்தம் நினைத்து கொள்ளுங்கள். அதனால தான் ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து வந்து யஜ்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் ஏன் செய்ய வேண்டும்னு சொல்கிறோம். அது தேவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம். தேவான் பாவயத்து அனேன, அனேன நிறுத்தணும், யஜ்ஞேன, இந்த வேள்வி மனப்பான்மையோடு தேவர்களை மகிழ்வியுங்கள். அவ்வாறு மகிழ்வித்தால் தே தேவாக பாவயந்து வக, அந்த தேவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள். எவ்வளோ அழகான ஒரு சித்தாந்தம். ஏன்னா அவர்கள் கொடுக்கின்றார்கள், நீங்கள் மேலே இன்னும் என்ன பண்ணுவார்கள், இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சரி, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழைன்னு சொல்கிறார். அப்படி மனிதர்கள் எல்லாரும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்பவர்களாக இருந்தால் தேவர்களும் என்ன பண்ணுறாரு, இந்த இயற்கை சக்திகளும் மனிதர்களுக்கு அதிகம் வழங்கி கொண்டே இருப்பார். எவ்வளோ உயர்ந்த தத்துவம் பார்.
தேவான் பாவயத்தே தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்தக. இவ்வாறாக ஒருவர், இப்போ தேவர்கள் மட்டுமில்லை, பித்ருக்கள் இருக்கின்றார்கள், முன்னோர்கள் இருக்கின்றார்கள், முன்னோர்களுக்கு செய்ய எவ்வளவு செய்திருக்கிறார்கள் அவர்கள். இப்படி அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள். ஸ்ரேய பரமவாப்சியத்தை, ஸ்ரேயன நீங்கள் எதை அடைய நினைக்கின்றீர்களோ. நல்ல ஸ்லோகமா இல்லையா? இப்போ இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்கின்றேன். இன்றைக்கு நாம் ஸ்வச் பாரத்லாம் சொல்கிறோமா இல்லையா? அப்படி சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறோம். இன்னும் வி டாக் அபவுட் எக்காலஜி. அப்படி அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறது. அப்படி இதெல்லாம் பகவத்கீதையில் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார்கள். அப்படி அப்படி இப்போ தேவர்கள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? தேவசக்தி என்பது, நன்றாக கவனமாக கேளுங்கள், இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல். ஒரு தேவசக்தி என்றால் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? உற்பத்தி திறன். இந்த வார்த்தை கேட்கிறீர்களா இல்லையா? அப்படின்னா ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறனை பெருக்க வேண்டும். நான் புரியக்கூடிய வார்த்தைகளிலேயே சொல்கின்றேன். நமக்கு ரொம்ப இந்திரன் சந்திரன்னா நமக்கு புரியாது. அப்படின்னு தேவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்முடைய உற்பத்தி திறனுக்கு ஆதாரமானவர்கள். எந்த சக்திகளை நாம் மதித்தோம் என்றால் மனிதர்களுடைய திஸ் ப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல், எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் எப்பொழுது பெருகும், ஒரு நாடு எப்பொழுது மேன்மை அடையும் என்றால் தேவர்களை மகிழ்விக்க வேண்டும். அப்போ எதெல்லாம் உற்பத்தி திறனை நமக்கு கொடுக்கின்றதுன்னு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதிலிருந்து நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் வளர்வதற்கு உற்பத்தி திறனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு உற்பத்தி திறனை ஒரு விவசாயின்னு எடுத்துப்போம். விவசாயம் செய்பவர்களுக்கு உற்பத்தி திறனை, அவர்கள் உற்பத்தி திறனை வளர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது? இவ்வளவு அமைதியாக இருக்கீங்களா? என்ன எது? பூமி. அப்படி அப்போ பூமி தான் என்ன ஆகுது? இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல். அப்படி ஒரு விவசாயிக்கு நிலம்னு ஒன்று இல்லைன்னா என்ன இடம்? அதான் காணி நிலம் வேண்டும்னு கேட்டான். நிலம் தான் அது ஒரு தேவதை. அப்போ என்ன அர்த்தம்? தேவாகா. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆச்சரியம் என்னென்னா, ஒரு நெல்மணியை தான் நாம் பூமியில் விதைக்கின்றோம். அப்படி அது பதிலுக்கு எத்தனை நெல்மணிகளை கொடுக்கின்ற. நீ ஒன்று தான் விதைச்ச, நான் ஒன்று தான் கொடுப்பேன் நான் சொல்கிறது. அப்படி ஒரு நெல் மணியை பூமியில் விதைத்தால் உற்பத்தி திறன் பாருங்கள். நீங்கள் மரியாதையோடு செய்தீர்கள் என்றால், பூமியினுடைய வளத்தை பாதுகாத்தோம் என்றால், தே தேவாக பாவயந்துவக, நீ மரியாதையோடு அதை பாதுகாத்து ஒரு நெல்மணியை விதைத்தால் அது பல மடங்கு உற்பத்தி திறனோடு நமக்கு அதிகரித்து கொடுக்கின்றதா இல்லையா? கொடுக்கிறதா? அதுக்கு உதவியாக சூரியன் இருக்கின்றது, அதற்கு உதவியாக மழை பெய்கின்றது. எத்தனை பேர் இதெல்லாம் உற்பத்தி திறன் இல்லையா? அப்படி ஒரே ஒரு விதையை விதைத்தால் என்ன, அந்த மரத்திலிருந்து ஒன்று காலமாக ஒரு விதை தான் நம்ம போட்டோம், எவ்வளவு கொடுக்கின்றது. அப்படி நாம் விதைத்ததை காட்டிலும் அதிக அளவு நமக்கு என்ன கொடுத்து கொண்டே இருக்கின்றதா இல்லையா? அப்போ அந்த பூமிங்கிறது என்ன? அந்த பூமியை தேவான் பாவயத்தை, யூ ரெஸ்பெக்ட் திஸ் எர்த். அதில் நடக்கும் பொழுது கூட கவனமாக மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறோம். கண்ட இடத்துல துப்புறோம் நாம். நான் டுடே வி கிளென்லினஸ் பற்றி இன்னைக்கு சொல்கிறோம். அப்படின்னு வி ஜஸ்ட் ஸ்பாயில் இட். இந்த பூமியை என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்? வி ஜஸ்ட் ஸ்பாயில் இட். எந்த அளவிற்கு அதை அசுத்தப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு என்ன பண்ண வேண்டும்? அந்த அளவிற்கு அசுத்தப்படுத்தி இருக்கின்றோம். ஒரு ஆறு, இன்னைக்கு ஆறெல்லாம் போய் பாருங்கள். அப்படி எப்படி அதில் இருக்கக்கூடிய எல்லா மணலும் எடுத்தாச்சு, எல்லாவற்றையும் எடுத்தாச்சு. அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த சக்திகளின் மீது மனிதனுக்கு என்ன கிடையாது? ஒரு மதிப்பும் இல்லை, ஒரு மரியாதையும் கிடையாது. அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் we have completely disturbed the ecology of this universe. மொத்தம் காஸ்மிக் எக்காலஜி மாற்றிட்டோம். ஏன்னா மனிதனுடைய சுயநலம். அதிலிருந்து எடுத்துட்டா மட்டும் போகிறோம். எடுத்துக்கொண்டால் மட்டும் போருமா? அது கொடுக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டாமா? ஒரு நிர்வாகம் நடத்துபவர்கள் இருந்தால் என்ன இருக்கும்? அவர்கள் உற்பத்தி திறனை பெருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முதலீடு மட்டுமில்லை, அங்கே வேலை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். தேவான் பாவயத்தானேன்னு தே தேவா பாவயந்துவக. அப்படி அப்போ ரெண்டு பேரும் ஒருவர் என்ன பண்ணணும்? இணைந்து இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் ஸ்ரேய பரமவாப்சித. இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றி சொல்கிறோமே, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணினா, மனிதன் எல்லா இடங்களிலும் மனிதனுடைய சுயநலம் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கின்றதுன்னு பாருங்கள். ஊடுருவி எல்லாவற்றையும், ஆல் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதனால தான் அந்த காலத்தில் காடுகளை வணங்கினோம், மலைகளை வணங்கினோம், மழையை வணங்கினோம். ஏதோ பைத்தியக்காரத்தனம் இல்லை, நம்ம கல்லை வணங்கினோம், எல்லாவற்றையும் வணங்கினோம். ஏனால் இதெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. டுடே மேன் ஹஸ் டிஸ்டர்ப்ட் எவ்ரிதிங். அப்படி அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும் ஒரு நாளில் கடைசியில் நாம் இருப்போம். எதுவும் எந்த இயற்கை சக்திகளும் எதுவும் நமக்கு கொடுக்காது. அதெல்லாம் தான் இந்த பாடல்களில் சொல்கின்றார். அர்ஜுனனுக்கு சொல்கின்றார், தேவான் பாவேத்தேன். இந்த யுத்தம் கூட என்ன அர்த்தம்? இந்த யுத்தம் கூட தர்மத்திற்காக. தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாப்சியத. ஸ்ரேய பரமவாப்சி. என்னுடைய சுவாமிஜி தேஜோமயந்தி அவர்கள் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். அப்படி எப்படி ஒருவரோடு அரவணைத்து இணக்கமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு முறை மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், தேவர்கள் அசுரர்கள் எல்லோரையும் அழைத்து, சும்மா ஒரு கற்பனை கதை இது, எல்லாரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணாராம். ஸோ he sent an invitation to தேவாஸ். அசுரர்களுக்கும் கூட என்ன பண்ணார், எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விருந்து. அசுரர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்படின்னு எப்பவும் விஷ்ணு வந்து தேவர்களுடைய பக்கமாக தானே நிற்பார், அப்படி அவர்களுக்கு தானே உதவி செய்வார். என்ன இன்னைக்கு திடீர்னு எல்லா அசுரர்களையும் கூப்பிட்டுருக்கிறாரே உணவிற்கு, ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோன்னு பார்த்து எல்லோரும் போயிட்டார். பார்த்தா இங்கே பிரம்மாண்டமாக ஒரு பெரிய உணவு விருந்து ஏற்பாடு பண்ணி, ஆச்சரியம், தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சாப்பிடுங்க நேரம். எல்லோரும் தடன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே ஒரு மைக் படித்து ஒரே ஒரு அனௌன்ஸ் பண்ணார். அப்படி உடனே ஒன்று சொன்னார், நீங்கள் எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் யாரும் உங்களுடைய கைகளை பயன்படுத்தக்கூடாது, அப்படி உங்களுடைய கையே தொடக்கூடாது. அப்படி உடனே அவருக்கு தெரிஞ்சு அசுரர்கள் எல்லாம் நினைத்தார்களாம், தெரியும் இவர் கூப்பிடும்போதே நம்ம அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கூப்பிடுவார். அப்படின்னு ஏன்னா அவரவர்கள் தங்களுடைய கைகளையே பயன்படுத்தாமல் எப்படி சாப்பிட முடியும்? அதனால் ஏதோ ஒரு உள்நோக்கம், இவர் தேவர்களுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார், நாம அவமரியாதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணாராம், எல்லா தேவர்களும் கோவிச்சுட்டு என்ன பண்ணார்களாம், எல்லாரும் போயிட்டார்களாம். அப்புறம் இந்த தேவர்களெல்லாம் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டு என்ன பண்ணார்களாம், கைகளை பயன்படுத்த சுவாமி சொல்லிட்டார், குனிஞ்சார்களாம். யாரும் குனியக்கூடாதுன்ட்டாராம். அப்போ யார் கைகளாலும், உங்களுடைய கைகளாலும் உணவை எடுக்கக்கூடாது, குனியவும் கூடாது அப்படின்னு. ஆனால் பார்த்தா எதிர்க்க என்ன இருக்கிறது, எல்லா விதமான உணவும் இருக்குது அப்படி. பட் அங்கேயும் யாராவது இந்த மாதிரி பகவத்கீதை படித்தவங்க இருப்பாங்களா இல்லையா, தேவான் பாவே தானேன்னு. பரஸ்பரம், உடனே ஒருத்தர் ஞாபகம் வந்தது, கீதையில் தான் சொல்லி, பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரம. அவரவர்கள் குனியக்கூடாது, நம்ம கையில் நாம தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் என் கையில் எடுத்து பக்கத்தில் இருப்பவருக்கு ஊட்டுவோமேன்னு என்ன பண்ணாராம், ஒரு தேவர் என்ன பண்ணாரோ, இந்த இலையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவருக்கு ஊட்டினாராம். அவர் அடுத்தவர்களுக்கு ஊட்டினார்களாம். சில நேரம் நம்ம சொந்த கையில் சாப்பிட்றத விட இன்னொருத்தர் ஊட்டி சாப்பிடும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு, அதில் என்ன இருக்குமோ அதுதான் பரஸ்பரம் பாவயந்தக. ஏதோ நாமே எடுத்து படன்னு, சில நேரம் வீட்டில் அடுத்தவர்கள் சமைத்தவர்களை சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டோம், அதை ஏதோ சமைச்சு வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமைன்னு நினைப்போமே தவிர, பீப்புள் டோன்ட் ஈவன் அப்ரிஷியேட். தி சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் வில் நாட் பி தேர். வி டோன்ட் ரெஸ்பெக்ட் எனிபடி. வி ஜஸ்ட் டேக் எவ்ரிபடி ஃபார் கிராண்டட். அப்படி மனிதர்களுக்கு அதிகாரம் என்பது முக்கியமாக போய்விட்டது. அப்படி அதே தான் இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. அதிகாரம் கிடையாது, மனிதன் முதலில் தன்னுடைய ஆணவத்தை இறைவனுடைய பாதங்களில் வைத்திருக்க வேண்டும். இறைவனே கீழே இறங்கி வேலை செய்கிறாரு இல்லையா, தன் தேவான் பாவையே தானே, தே தேவா பாவையந்து வக. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லோரோடும் ஒரு இணக்கமாக இருந்தோம்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும், அதே தான் சொல்கிறார். ஒருவேளை தென் இப்படி பார்க்கிறார், அர்ஜுனா நான் சொல்வதையெல்லாம் நீ ஒருவேளை கேட்காவிட்டால், அப்படி இயற்கை சக்திகள் கொடுத்ததை அவர்களுக்கு திரும்ப செய்யாமல் நீ மட்டுமே உண்பவனாக இருந்தால், அப்படி ஒன்லி இஃப் யூ என்ஜாய், அப்படி தென் ஐ டோன்ட் ஸ்பேர் யூ, அப்படி யூ வில் பி பனிஷ்ட்.
இந்த உலகத்தில் யாருக்கு தண்டனை கிடைக்கும்? திருடர்களுக்கு தானே தண்டனை. திருடுறவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. பாப்பம் யாருக்கு? திருடுறவனுக்கு பாப்பம். யார் ஒருவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தான் மட்டும் அனுபவித்து கொண்டு தன்னை சார்ந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு எதுவும் கொடுக்கவில்லையோ, கிருஷ்ணர் கடுமையாக சொல்கின்றார், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்தேனையேவ சக. சச் பீப்புள் ஆர் ஒன்லி தே ஆர் தீஃப். அவர்கள் திருடர்கள். இவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்கள். அதனால் பரஸ்பரம் பாவயந்தகங்கிறது ஒரு அழகான ஒரு சிந்தனை, ஒரு தத்துவம், நாம் கடைபிடிக்க வேண்டியது. இன்னும் இந்த ஸ்லோகங்களை நாளைக்கு பார்ப்போம். நேராக உட்காருங்க. இறைவனுடைய நாமத்தில் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே வாசுதேவா, ஹே வாசுதேவா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.